மோகன் சார், என்னன்னா கச்சத்தீவு விவகாரம் கண்டிப்பாக கச்சத்தீவை மீட்கணும், மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் தான். ஆனால் ஏன் 4 ஆண்டு காலமாக எந்த துரும்பையும் கிள்ளி போடாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு என்ன பிளான் இருக்குது இதுக்கு பின்னாடி? இல்லை, இதுக்கு நீங்கள் அடிப்படை பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து ஒரு தீவு. அந்த தீவில் வந்து அது வந்து ராமநாதபுரத்துக்கு தான் சொந்தம்னு அந்த காலத்தில் இருந்தது, ஆங்கிலேயர் காலத்தில். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இவங்க ஸ்ரீலங்காவுக்கு யார் கொடுத்தாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாரும் பண்டார நாயக்கும் 2 பேருமே சேர்ந்து அவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாரையுமே கேட்காம, பாராளுமன்றத்தில் வைக்காம அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அதையாவது ஒத்துக்கிறீங்களே, சொல்லுங்கள். இது ஃபேக்ட். இது வந்து நான் ஒத்துக்கிறதுலாம் இல்லை, நான் கோர்ட்டுக்கு வந்து ஐ ஹேவ் டு ஆர்கியூ. ஓகேவா? அப்போ அப்படி இருக்கும்போது இது அந்த நேரத்தில் அந்த 1976 சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது, நாங்கள் வன்மையாக நீங்கள் சொல்றதெல்லாம் சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, நான் எதுவும் மறுக்கல. தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தில் எந்த இடத்துலையும் கொடுத்தது தவறுன்னோ அல்லது திரும்ப பெற வேண்டும் என்ற வாசகம் இல்லை. அந்த வாசகத்தை இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் படிச்சிருக்காரு. அதில் கூட அவர் என்ன சொல்றாரு, ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் இருந்த வாசகம் கிளீனா டீப் டிஸ்அப்பாயிண்டட். இதுதான் அதில் இருந்த அதிகபட்ச குற்றச்சாட்டு. பேசிக் லா தெரியாம இல்ல, அப்படி இல்ல. ஆனா இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம், இன்னைக்கு சட்டமன்ற தீர்மானம் சொல்லிட்டு என்ன பேசலாம்னு கேட்பீங்க வந்து சொல்லுது வந்து நான் ஒன்னும் அதை வந்து அகைன்ஸ்ட் பண்ணல. பொதுவாக வந்து இந்த இது வந்து 2 கண்ட்ரிக்கான ஒரு பிரச்சனை. அப்பொழுது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய அளவில் ஸ்ரீலங்காவை ஆக்குபை பண்ணி அந்த கச்சத்தீவில் அவங்க வந்து ஆர்மிப்பை வந்து கொண்டு வரணும்னு இருந்தாங்க. அப்போ பார்த்துருக்காங்க பண்டார நாயக்கா இதை மெயினாக வச்சு இந்திரா காந்தியில் கம்பல் பண்ணி நீங்கள் எங்களோட அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா கச்சத்தீவில் நாங்கள் உங்களோட சப்போர்ட் பண்ணுவோம் என்ற அடிப்படையில் தான் அது யாருக்குமே தெரியாம பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்க. இல்ல கேளுங்க, பாராளுமன்றத்தில் அன்றைய தினம் ஈரா செழியன் வந்து அந்த கொஸ்டின் எழுப்புறாரு, பாராளுமன்றத்தில் முடக்கிறாரு. அதுவுமே தவறுங்க. நான் சொல்றேன், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் PK மூக்கையா தேவர் எழுப்புறாரு. அதுல ஈரா செழியன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாஞ்சில் மனோகரன், ஈரா செழியன் டிஎம்கே இருந்தார். அப்ப டிஎம்கே இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து தான் எங்க சார் இருக்கு? அதெல்லாம் 76ல செழியன் தான் ரைஸ் பண்றாரு. நாஞ்சில் மனோகரன் ஏங்க, நாஞ்சில் மனோகரன் அது கூட PK மூக்கையா தேவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் எழுப்புறாரு. அவர் தனிநபர் தீர்மானம் கொண்டு வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. அதிமுக சார்பில் நாஞ்சில் மனோகரன், வரலாற்றை நீங்க மாத்த முடியும்? யாரை மாத்த முடியாது. நான் சொல்றது வந்து whether it is possible or not தான் பார்க்கணும். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, போராட்டம் பண்ணா it is not possible because 2 கண்ட்ரிக்குள்ள ஒரு பிரச்சனை. அடிப்படை அந்த பக்கத்துக்கே நீங்க இல்ல 2 நாடுகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைய நாங்க தீர்த்து வைப்போம்னு எந்த அடிப்படையில தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? பொய் வாக்குறுதியா? கச்சத்தீவை மீட்போம்னு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இருக்குதா இல்லையா? இல்ல, இது அவங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஜெயலலிதா அம்மையார் வந்து அது இல்ல மோகன் சார், நீங்க சுப்ரீம் கோர்ட் விஷயத்துல நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அன்இன்டரப்டடா நான் நேரம் தரேன். ஆனா எனக்கு இதை தெளிவுபடுத்துங்க. எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் நாங்க கச்சத்தீவை மீட்போம், ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை மீட்போம்னு இப்ப 2021 இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 தேர்தல், 2011 2014 எதுலயுமே நீங்க சொல்லலையா? இல்ல, அது பாசிட்டிவ். எல்லா தேர்தல் வாக்குறுதியிலும் இது இருக்குல்ல, எந்த அடிப்படையில் சொன்னீங்க? அது பாசிட்டிவ் அப்ரோச். நீங்கள் மீட்போம் என்பது எப்படி மீட்போம் என்றுனா அது வந்து இந்தியாவில் பாராளுமன்றத்தில் தான் நீங்க வந்து அது பண்ணணும். ஆனா நீங்க மட்டும் பண்ணா பத்தாது. பாசிட்டிவ் அப்ரோச் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அது வாக்குறுதி தானே சார்? வாக்குறுதி மீன்ஸ் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க, அது வாக்குறுதி தானே? அதே மாதிரி கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறது வாக்குறுதி தானே? ஆனா ஏன் மீட்கலன்னு கேட்டா அது 2 நாட்டு பிரச்சனை அப்படின்னு ஏமாத்துறீங்க. ஏமாத்துறதுல இல்ல சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நீட்டும் ஒட்டுமொத்த இந்தியா அரசால தானே
அவங்க தானே தீர்க்கணும். அதை எப்படி மட்டும் தீர்க்க முடியாது? எல்லாமே போய் சொல்லி இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்திய அரசு கூட தீர்க்க முடியாது. இந்திய அரசு வந்து முன் வைக்கலாம், எங்கே வைக்கலாம், இது நான் சொல்லி முடிச்சு அப்புறம் பேசுங்க. ஐநா சபையில தான் வைக்க முடியும், இது இன்டர்நேஷனல் கோர்ட்ல தான் இதை வைக்க முடியும். அந்த அடிப்படையில தான் இது பாராளுமன்றத்தின் மூலமா தான் நீங்க வந்து தீர்வு காண முடியுமே தவிர்த்து யாருமே தனி மனிதரோ இல்ல எந்த கட்சியுமே தீர்வு காண முடியாது. நீங்க இதை வந்து தீர்வு காண முடியும். ஏன்னா இது சட்டப்படி, இந்திய அரசமைப்பு சட்டப்படி நம்முடைய நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல், அதுவும் சட்ட திருத்தம் இல்லாமல் இது தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லையில் ஒரு அடியை விட்டு கொடுப்பதா இருந்தால் கூட வரைபடத்தில் மாற்றம் செய்யணும். வரைபடத்தில் மாற்றம் செய்யணும்னா அது சட்ட திருத்தம் பண்ணணும். அதுதான் நிலை. சொல்லிடுறேன், இதை செய்யாம கொடுத்ததுனால இது சட்டப்படி ஏற்கக்கூடியது இல்லை. அதனால நாடாளுமன்றத்தில் இதை வந்து திரும்ப பெறுவதற்கு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி இதுக்கு சட்ட ரீதியான முன்னெடுப்பை செஞ்சுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இன்னொரு கேஸையும் அவங்க வந்து டீகோட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. கிழக்கு பாகிஸ்தானுக்கு பெருவாரி பள்ளத்தை கொடுக்கும் பொழுது அது அங்க கொடுக்க கூடாது, தாரை வார்த்தது தப்பு அப்படிங்கிற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை இதுல கோட் பண்ணி அவங்க உச்சநீதிமன்றத்துல இதை பத்தி வாதாடினாங்களா இல்லையா? யாரு? அதிமுக. அப்ப இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக என்ன செஞ்சோம்? எதை கேட்டாலும் 39 எம்பி எங்களுக்கு கொடுத்தாங்க, மக்கள் எங்க பக்கம் தான், அவ்வளவு பேச்சு பேசுறோம்ல. அந்த 39 எம்பிக்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் இதை வலியுறுத்தல? உச்சநீதிமன்றத்தில் நீங்க இது தொடர்பாக ஏதாவது வழக்கு தொடுத்திருக்கிறாங்களா? திமுக என்ன செஞ்சீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்வி அப்ப நியாயம் தானே? ஏற்கனவே வழக்கு தொடுத்தது தானே. ஜெயலலிதா அம்மையார் வழக்கு தொடுத்தாங்க, என்னாச்சு? கொடுத்துட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு அவங்க இது நான் சொல்றேன் பாருங்க, பாராளுமன்றத்துல வாய்ப்பு இல்ல, சுப்ரீம் கோர்ட்லயும் வாய்ப்பு இல்ல. நீங்க எங்க ஒரே நிமிஷம். சரி, அங்க வாய்ப்பு இல்ல, நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இல்ல, உயர்நீதிமன்றத்தில் வாய்ப்பு இல்ல, உச்ச நீதிமன்றத்தில் வாய்ப்பு இல்ல, எங்கேயுமே வாய்ப்பு இல்ல. எதுக்கு தீர்மானம் போடுறீங்க? இல்ல, ரெண்டு இடத்துல எதுக்கு தீர்மானம் போட்டீங்க? எங்கேயுமே இல்ல சொல்லலையே. எங்கேயுமே வாய்ப்பு இல்ல, எதுக்கு தீர்மானம் போட்டீங்க? ஐநா சபையில இன்னைக்கு போட்ட தீர்மானத்துல அங்க வந்து ஐநா வலியுறுத்துவோம்னு போட்டீங்களா? கொண்டு வரலாம். அப்ப ஐநா சபைக்கு யார் கொண்டு போக முடியும்? ஐநா சபைக்கு யாரு கொண்டு போக முடியும்? சுப்ரீம் கோர்ட். ஐநா சபைக்கு யார் கொண்டு போக முடியும்? இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஐநா சபைக்கு போவீங்க. எங்க பேச விடவே இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க மோகன் சார், ரொம்ப தெளிவாக மாத்தி பேசுறீங்களே. எங்க நான் மாத்தி பேசுறேன்? ஐநா சபைக்கு தான் இதுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு அப்படிதானே சொல்றீங்க. ஒரு பாயிண்ட். அப்ப இரண்டாவது பாயிண்ட் இல்ல, கேளுங்க, அது சொல்லிறேன்ல. போட்ட தீர்மானத்துல ஐநா சபையை வலியுறுத்தணும்னு சொல்லிருக்கீங்களா? சார், யார் இவங்க சொன்னாங்களா? இவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல, பாராளுமன்றத்துக்கு தீர்மானம் பண்ணணும். அப்ப பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஆக்கப்பூர்வமா இதெல்லாம் நடக்கணும்னா கூப்பிடுங்க 39 எம்பிக்களையும், போங்க நாடாளுமன்றத்தை முடக்குங்க. மணிப்பூருக்கெல்லாம் நீங்க போய் முடக்குறீங்களே, இதுக்கு போய் பேனரை பிடிங்க, முடக்குங்க. மத்திய அரசு, சாரி நீங்க உங்க பேச்சு ஒன்றிய அரசை போய் வலியுறுத்துங்க. நம்ம கச்சத்தீவை மீட்டுட்டு வாங்க, மீனவர்களை பாதுகாத்து நம்ம கொடுப்போம். ஏன் அந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறீங்க? இது இண்டிபெண்டன்டா ஒரு ஸ்டேட் பண்ணக்கூடிய இல்ல. அப்புறம் எதுக்கு சார் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? வாழைப்பழ காரணமா இதுதான் அதுதான் இதுங்கிற மாதிரி இருக்கு. பாராளுமன்றத்தில் ஏத்துப்பாங்களா? நீங்க சொன்னீங்க 39 பேர் போதுமா? அப்ப இந்த தீர்மானம் எதுக்கு? இல்லைங்க, அந்த 39 பேர் கூட இந்த தீர்மானத்துல ஒற்றுமையே இல்ல. இன்னைக்கு மீட்கணும்னு சொல்றது காங்கிரஸ் இருக்காங்க சொல்றாரு. இருங்க, நான் சொல்றேங்க, இந்த மீட்போம் சொல்றதை ஆதரிக்கிற காங்கிரஸ் கட்சி கொடுத்தது சரியானதுன்னு சொல்லுது. அதுதான் சொல்ல வந்தாங்க. இன்னைக்கு செல்வ பெருந்தகையினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கொடுத்தது சரி, ஆனா இன்னைக்கு மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க தலைவர் கொடுத்ததனால அவர் சரின்றாரு. அப்போ நீங்க எல்லாம் கூட்டணியில உங்க கூட்டணியில இன்னும் கேட்டா என்ன பண்ண ஒரே நிமிஷம் இன்னும் கேட்டா ஏடிஎம்கே தானே ஏடிஎம்கே உடைய எல்லாம் சொல்லுங்க, எப்படி பண்ணனும் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். இன்னும் கேட்டா அந்த நேரத்துல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு அந்த நேரத்துல கச்சத்தீவை கொடுத்தப்போ அதை எதிர்த்து போராடியது, நீதிமன்றம் போனது ஜனா கிருஷ்ணமூர்த்தி, பிஜேபி. யாரு போனா என்ன? காங்கிரஸுக்கு காங்கிரஸ் தான் இத கொடுத்தது காரணம். இன்னைக்கு காங்கிரஸ் தான் மோகன் சார், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், இப்படி ஒரு குத்து, இப்படி ஏரியில ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்துன்னா என்ன பண்றது? கச்சத்தீவை மீட்க முடியுமா முடியாதா? பொதுவாகவே வந்து முடியாது.
முடியாது தானே. அப்புறம் எதுக்கு கச்சத்தீவை மீட்போம்னு வாக்குறுதி கொடுக்கறீங்க? முடியாதுன்னு சொன்னா ஒரு நிமிஷம் சார். அப்புறம் எதுக்கு கச்சத்தீவை மீட்க இந்த சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றணும்னு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எந்த இது வந்தாலும் அதை வந்து அதுக்கான பாசிட்டிவ் எதாவது இருக்கா, அது கமிஷன் இருக்கா, இல்லை பாராளுமன்றத்தில் முயற்சி பண்ணுவோமா, இல்லை அது ஐநா சபையில் வந்து மூவ் பண்ணுவாங்களா பாராளுமன்றம் மூலமா, இல்லை இன்டர்நேஷனல் கோர்ட்டில் வந்து அதை அப்ரோச் பண்ண முடியுமா, அந்த அடிப்படையில் தான் முயற்சி பண்ணுவோம் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் நினைக்கிறாங்க. இது தொடர்பு நீங்க சொன்னீங்கல்ல, எந்தெந்த அடிப்படையில் இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேணும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதானே. அது தொடர்பாக விரிவாக விசாரிக்க இல்ல விரிவாக ஒரு கூட்டம் நடத்த ஏதாவது ஒரு குழு ஏதாவது நியமிச்சிருக்கீங்களா? சட்ட வல்லுநர்கள் குழு ஏதாவது நியமிச்சிருக்கீங்களா? அதுல இருந்து ஏதாவது டிரைவ் பண்ணீங்களா, கண்டுபிடிச்சீங்களா என்னென்ன வழிகள் இருக்குன்னு? நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் கேக்குறேன். ஏடிஎம் என்ன சார் இது? ஆளுங்கட்சி யாரு சார்? இது பண்ண முடியாது சார். ஆளுங்கட்சி யாரு சார்? பண்ண முடியாதுன்ற அப்புறம் என்ன உச்சநீதிமன்றத்துக்கு போய் கேஸ ஃபைல் பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்கிறது அதிமுக நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா? என்ன வாட் இஸ் தி யூஸ், வாட் இஸ் தி பர்பஸ்? திமுக அப்ப திமுகவோட தீர்மானத்தோட வாட் இஸ் தி யூஸ் சார்? அது அடிப்படையில் பாராளுமன்றத்தில் क्वेश्चन ரைஸ் பண்ணலாம், பாராளுமன்றத்தில் அவங்க தீர்மானம் நிறைவேற்றலாம். இப்பதான் சொன்னீங்க பாராளுமன்றமே நினைச்சாலும் அத பண்ண முடியாது, ஐநா சபை தான் பண்ணனும்னா அது செக்ரட்டரி சார் முயற்சி தான் சொன்னேன் நான். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல சார், நீங்க குழப்பறீங்களா இல்ல நீங்களே குழம்பி இருக்கீங்களா? உங்களுக்கு பாசிபிள் எங்கன்னு சொல்றேன். என்ன சார் பாசிபிள்? சரி, அப்ப இந்த தீர்மானத்துல ஒரே நிமிஷம் சார், இந்த தீர்மானத்துல ஐநா சபையை வலியுறுத்தணும் ஏதாவது எழுதி இருக்கீங்களா? அது சொல்ல முடியுமா? அது பாராளுமன்றம் தான் சொல்லணும், ஸ்டேட் லெவல்ல சொல்ல முடியாது சார். அப்ப நாடாளுமன்றத்துல இத நாங்க வலியுறுத்துவோம், ஐநா சபை கிட்ட இத எடுத்துட்டு போறதுக்கு வலியுறுத்துவோம் ஏதாவது இருக்குதா? நீங்க சொல்ல முடியாது, சென்ட்ரல் தான் சொல்லணும். இதுல நம்ம தீர்மானத்துல போடலையே. ஒரு நிமிஷம். அவங்கள வற்புறுத்த முடியுமே தவிர்த்து டைரக்டா தமிழ்நாடு போக முடியாது. தெரியாம பேசுறீங்க சார். ஒரே இல்ல அவருக்கு தெளிவுபடுத்தி நீங்க சொல்லுங்க. இதே வாசகங்களை, இதை விட கடுமையான வாசகங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறை மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டிருக்கு. அந்த தீர்மானம் போடுற நேரத்தில் மத்திய அமைச்சரவையில் கேபினட் அந்தஸ்து பெற்ற அமைச்சர்களாக திமுகவை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு இவங்களுடைய ஆதரவில் ஆட்சி இருந்தது. இவங்க ஆதரவை விலக்கிக் கொள்வோம்னு சொன்னா அந்த அமைச்சரவை கவிழ்ந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்க வலியுறுத்தி இருந்தா அது நடந்திருக்கும். அன்னைக்கே நீங்க மத்திய அரசை வலியுறுத்தல, மத்திய அரசு கிட்ட இணக்கமா போய் இருந்தீங்க, ஆட்சியில இருந்தீங்க, செய்ய முடியல, கேபினட்ல அதிகாரத்துல இருந்தீங்க, இது செய்ய முடியாது. இன்னைக்கு 3 முறை நாங்க போட்டோம். ஸ்டேட் லெவல்ல அவர் ஸ்டேட் லெவல்ல நாங்க எல்லாம் பண்ணுவோம். நீங்க 5 பிரைம் மினிஸ்டர் கூட கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆட்சியில மத்திய அரசுல அமைச்சர்கள்ல அங்க வகிச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியுமா? நினைச்சிருந்தா இல்ல சார். இன்னும் சொல்ல முடியாது, வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த பொழுது திமுக தான் அந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தூக்கி பிடிச்சிங்க. நீங்க வெளியில வந்து வாஜ்பாய் மட்டும் இல்லங்க, மன்மோகன் சிங் அரசாங்கம். அப்ப நீங்க ஏன் அதை செய்யல? அப்பவே அதை முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஈவன் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலயும் அதுதான் நடந்துச்சு. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் எது பண்ணாலும் ஸ்ரீலங்கா ஒத்துப்பானா? நீங்க பாருங்க, அதுதான் பெஸ்ட். ரெண்டு அப்ப ஏங்க தீர்மானம் போடுறீங்க? முயற்சி பண்ணி தேர்தல் வர்ற நேரத்துல இந்த ஸ்டண்ட் அடிக்கிறீங்களா? ஏங்க அதிகாரத்துல இருக்கும்போது கெட்ட பேரை மீனவர்கள் கிட்ட வாங்கின கெட்ட பேரை மாத்தணும் அப்படிங்கறது அவங்க காப்பாத்துற அடிப்படையில் நாடகம் போடுறீங்க. எதுக்கு நாடகம் போடணும்? அவங்களை காப்பாத்துற முறையில தான் சொன்னீங்க. ஸ்ரீலங்கா ஒத்துக்கணும், இலங்கை ஒத்துக்கணும் அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாம தான் தீர்மானம் போட்டீங்களா? சார் நமக்கு தான் தீர்மானம் போடுறோம். யாரோடது? நம்மளுது தானே. எது கட்சித்தீவு? நம்ம தானே நம்ம இந்தியா தானே கொடுத்திருக்குது. அப்ப இந்தியா திரும்ப வாங்க அப்படி பாத்தீங்கன்னா நிறைய இல்லையா? சரி, நிறைய இது கண்ட்ரி நம்ம விட்டு கொடுத்திருக்கோமா இல்லையா? வெஸ்ட் பெங்கால் விட்டு கொடுத்தோம், பாகிஸ்தான் விட்டு கொடுத்திருக்கோம், சைனா. அதனால இதெல்லாம் கேட்கப்படாது. முடியுமானா இட் இஸ் நாட் பாசிபிள். அவ்வளவு ஈஸி கிடையாது. இட் இஸ் நாட் பாசிபிள்ங்கற விஷயத்தை சட்டமன்றத்துல கொண்டு வந்து பாசிபிள் மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சு மர்க்கா ஏமாத்திருக்கீங்க. பாசிபிளுக்கான முயற்சி சொல்லப்பட்டது. ஏன் நீங்க பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முடியாதா? பாராளுமன்றத்தின் மூலமாக நீங்க வந்து ஐநா சபையை அப்ரோச் பண்ண முடியாதா? இல்ல அவங்க ஸ்ரீலங்காவில ரெக்யூஸ் பண்ண முடியாதா? பார்லிமெண்ட்ல 40 பேர் நீங்க தானே. நாங்க 40 பேர் தான் போதுமா? 540 பேர்ல நீங்க தானே மெஜாரிட்டியா இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நாங்க தமிழகத்துல இருந்து அத்தனை 40 பேர் வெற்றி பெற்றால் இந்த நாட்டு அரசியலே மாத்திரோம் நீங்க இருக்காங்களா இல்லையா? அது மூலம் ஏன்னா இது வந்து கட்சியை பார்க்காதீங்க. நீங்க நன்றி சார். வேற என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறீங்க இல்ல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாடாளுமன்றத்துல முடியாதுங்கறீங்க, சட்டமன்றத்துல முடியவே முடியாதுங்கறீங்க. அப்ப சட்டமன்றத்துல போட்ட தீர்மானம் வேஸ்ட், நாடாளுமன்றத்துல இருக்கிற எம்பிக்கள் வேஸ்ட்.
அதான சொல்ல வரீங்க. நீங்க சொல்றீங்க வேஸ்ட்னு. அவங்க தமிழ்நாட்டுல என்ன போனவங்க பண்றாங்க? waste. அதுக்கு வேற சார் நாடாளுமன்றத்துல ரெண்டு நாடு வந்து அவங்க வேஸ்ட் தானே நீங்க சொல்றது அதானே. ரெண்டு கண்ட்ரி கூடி அவங்களால பேச ஒண்ணும் பண்ண முடியாதா? முடியாதுன்னு எதுக்கு அங்க இருக்காங்க? ரெண்டு நாடும் கூடி பேச முடியாதா? எங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு சொல்லக்கூடாதா? அது யார் பண்ணணும்? பாராளுமன்றத்துல பிரைம் மினிஸ்டர் தான் பேசணும். ஸ்டேட் லெவல்ல பேச முடியும். ஸ்டேட் லெவல்ல பேச முடியும். நாடாளுமன்றத்தில் தானே பேசணும். மத்திய அரசு தானே பேசணும். மத்திய அரசு கிட்ட எத்தனை முறை திமுக பல முறை சொல்லியிருக்கு. பாராளுமன்றத்துல ரைஸ் பண்ணிருக்கு. ஒரே ஒரு அவங்க வந்து கொடுத்தது எப்படி சார் அவங்க நன்றி சார். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுனால முடியல சார். கொடுத்து தப்பு இருக்கீங்களா? நிஜமாலுமே முடியல சார். இந்த நாடகத்தை வெளியில வந்து இது நாடகம்னு தெரிஞ்சிட கூடாதுன்னு எவ்வளவெல்லாம் இது நாடகமே கொடுக்கறதும் ஒப்பேத்துறதுமா இருக்கு. உண்மையிலுமே இத பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மீனவர்கள் இருக்கிறாங்கல்ல, அன்றாடம் போய் இலங்கை மீனவர்களால தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு வர மீனவர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய பாவத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. பாவத்தை அவங்களுக்காக தான் போராடுறாங்க. மீனவர்களுக்காக தான் போராடுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து மீனவர்களுக்காக தான் போராடுறாங்க. வரேன் சார். அக்னீஷ் மோகன் சார், திமுக தவறிழைத்து விட்டு இன்றைக்கு கட்சி தெய்வம் மீட்க முடியல, கட்சி தெய்வம் மீட்க முடியல, மத்திய அரசுன்னு இப்படி பழி போடுறது நியாயமா? திமுக எங்க தவறு எடுத்தது? அவர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுல காதுலக்கு விழலையா? காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையா தனிப்பட்ட முறையில அவங்களும் பண்டார நாயக்கும் அக்ரிமெண்ட் போட்டது. இது நீங்க எப்படி டிஎம்கே தனிப்பட்ட முறையில அப்ப தனிப்பட்ட முறையில போட்டிருக்காங்க. அந்த கட்சியோட நம்ம கூட்டணி எல்லாம் வச்சிருக்கிறோமே, அதெல்லாம் நமக்கு ஒப்புதா? இப்பவும் தூக்கி ஏன் சார் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வார்த்தைகள் வரலையா? நீங்க தேர்தல் போது கூட்டணி என்பது வேறு, அவர்களுடைய கட்சியினுடைய என்ன சார் கொள்கை கூட்டணி எல்லாம் சொல்றீங்க, ஆனா தேர்தல் கூட்டணி வேற கொள்கை வேறங்கறீங்க. அப்படி அல்ல. நீங்க சொல்லுவது வந்து அதுக்காக நீங்க அதை அகைன்ஸ்ட் பண்ணிட முடியுமா? அவங்கள கூட்டணி வந்து அதிக வாக்குகள் ஓட்டு போயிரும் சார். அது இல்ல சார், எல்லாத்தையும் ஓட்டாவே பார்த்தா எப்படிங்க? எல்லாத்தையும் ஓட்டுனால தானே சார் முடிவு எடுக்கிறான். அப்ப ஓட்டு இல்லைன்னா எப்படி நீங்க ஆட்சி அமைக்க முடியும்? எல்லாத்தையும் ஓட்டுக்காக தான் ஓட்டுதான் எல்லாமே. ஓட்டுக்காக தான் தீர்மானமும். இவ்வளவு நேரம் இவங்க சொன்னது எல்லாம் ஒரே வார்த்தையில நீங்க அக்னாலஜ் பண்ணிக்கிட்டீங்க. டிஎம்கே மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் ஓட்டுக்காக தான். அதுல வந்து ஆனா மக்களுக்காக இருப்பதுதான் என்றைக்குமே நிலைக்கும். அந்த ஓட்டின் மூலம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் பார்க்கணும். அது இந்த கட்சி ஆட்சியாளர் செய்கிறார்கள். அதற்கும் மிக்க நன்றி.